நம்ம 100 days 100 vlogs சேலஞ்சில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விளையாட்டு. ஆல்ரெடி இந்த விளையாட்டை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பழைய vlog சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ கேட்குறதுனால மறுபடியும் ஒரு வாட்டி பண்ணுவோமே. ஆல்ரெடி பண்ணின சேலஞ்சையே திருப்பி பண்ணுங்கிறீங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது போல இருக்கு. சரி, உங்களுக்கு பிடிக்கும் போது அப்போ வேற என்ன சொல்ல முடியும். இன்னைக்கு சிம்பிளாக விஸ்பர் சேலஞ்சு பண்ண போகிறோம். இதில் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு நீட்ட சென்டென்ஸாக இருக்கலாம், ஒரு படத்தோட டயலாகாக இருக்கலாம், ஒரு சாப்பாட்டு பொருளாக இருக்கலாம். எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஓப்பன் டாபிக். இவரு கொஞ்சம் இவரு கொஞ்சம் பேர்கள் எல்லாம் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கோம். நான் 10 தாங்க எழுதி எடுத்து வந்திருக்கேன். இவங்கிட்ட 5 தான் கேட்க போறேன். ஆளுக்கு 5 வச்சுக்குவோம், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடும். அதாவது ஹெட்ஃபோன்ல நல்ல கருப்பு படத்துல இருந்து காடு மோடு பாட்டை வந்து நல்ல ஃபுல் சவுண்டில் வச்சு பிளேயர்கிட்ட கொடுத்துருவோம். கண்டுபிடிக்கிறவர் அங்கே உட்காந்துருப்பாரு, அதை சொல்றவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க, மிச்சவங்க இங்கே உட்காந்துருப்பாங்க. இது அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்க போகுது. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் அம்மா, அப்புறம் நான், லாஸ்டா மிஸ்டி. கண்டுபிடிக்கிறது அந்த வயசு இதில் அப்படியே 3 பேரும் வருவோம். இப்போ முதல் பிளேயர் ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டு. கேக்குதா? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ ஒரு லூசு தானே? நீ இன்னைக்கு குளிச்சியா? இது வந்து ட்ரையல்ஸ், சரியா? இன்னைக்கு குளிச்சியா? இப்போ இவன் கத்தலாம், ஏன்னா ஹெட்ஃபோன் போட்டிருக்கான். சின்ன ஸ்பேஸில் விளையாடுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக ஃபோனில் பேச போகிறோம். ஸோ சொல்கிறவங்க வந்து வாயை அசைக்கலாமே தவிர சத்தம் போட தேவையில்லை. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். குக்கு வித்து கோமாளி. குஜிலி மஸ்து. இவரு நல்லா அப்படி கிட்ட வந்துட்டாரு அப்படின்ட்டு குஜிலி மஸ்துங்கிற இவரு குசிலி மஸ்து. நான் எதுக்கும் தள்ளி போறேன். இவரு நீ கிட்ட வரக்கூடாது. ஒரு பானை சோறு. குமாரி ஷோவா? ஒரு பானை சோறு. ஒரு பானை சோறு. குமாரி சோடி. ஒரு பானை சோறு. குமாரி சோடி. எப்படி குமாரி சோடி, குமாரி பேபி. இவருக்கு ஆக்சன் காட்டுனாதான் குழம்புறாரு. குழம்புது இப்படி காட்டினது. குமாரி பேபியா சொன்ன? ஒரு பானை சோறு. ஓகே, அடுத்ததுக்கு போயிடுவோம். திண்டுக்கல் ரீட்டா. தில்லாலங்கடி. திண்டுக்கல் ரீட்டா. தில்லானா. திண்டுக்கல் ரீட்டா. தில்லுக்கு தொட்டு. திண்டுக்கல் ரீட்டா. தில்லாலங்கடியா. திண்டுக்கல் ரீட்டா. தில்லாலங்கடியா. திண்டுக்கல் ரீட்டா. தெகுடி. இங்க பாருங்க, தெகுடு கெட்ட வார்த்தை பேசுறாங்க. தெகுடு அப்படிங்கிறான். இதுக்கு மேல அவன்கிட்ட பேச முடியாது. திண்டுக்கல் ரீட்டா. எண்ணி காட்டுறானே கிளம்பிட்டு இல்ல இவன் சரி எல்லாரும் செய்யுங்க. ஏன்னா ரெண்டும் ஈஸியா கண்டுபிடிச்சாரு. ஏன்னா நான் வாயா செய்ய வச்சு அதாங்க திண்டுக்கல் ரீட்டா. இன்னொன்று இருக்கு. ஸோ எனக்கு அம்மா கிட்ட கேட்க வேண்டிய 1 more சான்ஸ் இருக்கு, அதை கேட்டுருவோம். கருப்பட்டி காப்பி. நாகப்பட்டினம். கருப்பட்டி காப்பி. கருப்பட்டி காப்பி.
நாகப்பட்டினம் அம்பி. கருப்பட்டி காப்பி. கருப்பட்டி காப்பி. நாகப்பட்டி அம்பி. நாய்ப்பட்டி. கத்துறாங்க அங்க காடு மோடு பிச்சு போயிட்டு இருக்காது. ஏற ஏற இவரு நாய்ப்பட்டி கருப்பட்டி காப்பி. நீ இப்படி எல்லாம் காட்டாத, அப்படி நாயை காட்டுற மாதிரி. கருப்பட்டி காப்பி. சரி, என்னோட 5ஐயும் கேட்டுட்டேன். இப்போ நீ மிஸ்டேட்ட கேளு, நான் போய் உட்காந்து. ரெடியா? பிளேயர் ரெடி? கண்டுபிடிச்சிருவேன். 5 தான் கேட்கணும். வட்டில் அப்பம். வட்டில சவுண்டை கூட அவன் கண்டுபிடிச்சிருவேன். சரி, இப்போ மிஸ்டி 1 கண்டுபிடிச்சிருச்சு. மெதுவா சொல்லு, மெதுவா. கடவுச்சீட்டு. சூவா. இங்க பாருங்க, அம்மா வந்து அப்படின்னோட மிஸ்டி வந்து இவனையெல்லாம் நம்பி ஃபேமிலி ஷோக்கு கூட்டு வந்தா இவர் சூங்கிறாரு. இப்போ விட்டுருந்தா சொல்லியிருப்பான். இல்ல இப்ப சொல்றேன். வேற ப்ளே பண்ணிடுறோம், பாட்டை போட்டுரும். இதே டோன்ல சொல்லு. கடவுச்சீட்டு. கடவுள் சூ. அதங்க நீ பார்த்து. இங்க பாருங்க, அம்மா வந்து டீசெண்டா ஒரு ஒபிஷியல் டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டுக்கு கடவு சீட்டு. அவள் பாட்டு போடல. இல்ல சொல்றேன், கடவு சீட்டு. மிஸ்டேக் வந்து காடு மோடு வர போகுதா? கடவுள் சூ. அம்மா கேட்குறாங்க, அதை இப்ப நீ பார்த்த ஏண்டி கடவுள் சீட்டு எங்க இருக்கு? கடவுள் சூங்கிற உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு கடவுளே வம்பு கேட்கறது பாரு. அழகா சொல்றவ கடவுள் சூ. ரெண்டு போயிட்டு. ஆமா, நீ இன்னும் சவுண்ட குறைக்கணும். இவள் வந்து கடவுள் சீட்டுக்கு கடவுள் சூ வரைக்கும் வந்துட்டாள். கிட்ட சவுண்ட ரொம்ப குறை. சரியா? மதுரை முத்து. மதுரை முத்து. பாட்டு கேக்குது அவங்க. அம்மா வந்து மதுரை முத்து அப்படின்னு எவிடன்ஸோட மாட்டிக்கிட்டீங்க. சரியா? அம்மா அப்பா வந்து அம்மா வந்து சொல்றாங்க, இவள் கண்டுபிடிச்சாள் மதுரை முத்துன்னுட்டு பாட்டு போயிட்டு இருக்கு. அம்மா கேட்குறாங்க, உனக்கு கேக்குதான்னு. நல்லா கேக்குது. அந்த இடத்துல பாட்டு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு போல இருக்கு. நோனா உசார் ஆயிட்டாங்க. இல்ல பரவாயில்ல, இது சும்மா ஃபன்னுக்கு விளையாடுறது. இன்னும் 2 கேட்கணுமா? இன்னும் 2. சக்கரை நாற்காலி. ஆக்ஷன் பண்ணு. சக்கரை நாற்காலி. சட்டி சட்டியா? வாய் வாய். சக்கரை நாற்காலி. சண்டைக்காரியா? சக்கரை நாற்காலி. வாய் வாய் வாய். வாய்தான். சக்கரை நாற்காலி. சடையா? இன்னொரு தான் சொல்லலாமா? சக்கரை நாற்காலி. சண்டிகாதனா? மிஸ்டி இன்னைக்கு எல்லா கடவுளையும் வம்பிழுக்காம விடாது. கடவுள் சூன்னுட்டு அம்மா வந்து சொல்றாங்க சக்கரை நாக்காளின்னு. மிஸ்டி வந்து சண்டிநாதன். யாரு அது? அந்த சா சா அப்படியெல்லாம் வருது. நல்ல வேளை அம்மா வந்து குக்கரை நாக்காளின்னு சொன்னா குண்டிநாதன் அப்படின்னு இருக்கு. சக்கரை நாக்காளிக்கு இருக்கு. சண்டிநாதன் யாரு? சண்டிநாதன் யாருன்னு தெரியலையா? அந்த சான்றது கேக்குது. அடிப்பாவே, இன்னொன்னு கேட்டுட்டு இவ்வளவு இடத்த காலி பண்ணாங்க. சூரிய குமார். சூரிய சூரம்பாள். நான் சொல்லல. இப்ப யாரோ பொம்பளை கடவுள் கிட்ட போயிட்டு சூரம்மாளா? நீ ஒரு மார்க்கமா தான் சுத்திட்டு இருக்க. கடவுளை விட்டு வெளியே வா. சரியா? கடவுள் பேர்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ ஏதாவது கடவுள் பேர் எழுதி வச்சிருக்க? இரு, பாட்டு போடல. இல்ல அதே சொல்றேன். சூரிய குமார். சூதா வருது. அத சூதா வேற எல்லாருக்கும். வேற இதே சொல்லு. சூரிய குமார்.
சூரதமாரம். சூரியகுமார். வாய கொஞ்சம் நல்ல ஆசை. சூரியகுமார். சூரியம்மாள் அப்படிதான் இருக்கு. சூரியம். இவன் திருந்த மாட்டான். சூரியகுமார்னு சொன்னா சூரியம்மாள் சங்கர நாக்காளி அப்படின்லாம் போற. நீ போ அந்த பக்கம். சூரியகுமார். ஓ அது குமார் வந்து எனக்கு அம்மா அப்படி. மிஸ்டி சொல்லுது எனக்குன்னே வருவியா காலையில இருந்து சூன்னு எல்லாத்தையுமே எனக்குன்னே எழுதி வந்திருக்காங்க. கடவு சூங்கிறா, சூரிய குமாருங்கிறா, எல்லாம் சூழ வர வேண்டியது, அப்புறம் என் மேல பழிய போட வேண்டியது. ஓகே, இப்போ நான் போய் கேட்க போறேன். அம்மா ஆடியன்ஸு மிஸ்டி வந்து இப்போ என்கிட்ட சொல்ல போறாங்க. ரெடியா? ரெடியா இருக்கா? இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. காக்கா காப்பி குடிச்சிச்சா. சானா கம்ப்யூஸா? இல்ல. சானா கம்ப்யூஸா? காக்கா காப்பி குடிச்சிச்சா. காண்டா காக்கா காண்டா காக்கா காண்டா காப்பி அப்பியா குடிச்சிச்சா. காண்டாப்பி குஞ்சு. காக்கா பெரிய வார்த்தையா? துண்டு துண்டா? ஆமா ஆமா அப்படித்தான் சொல்றேன். சொல்லு. காக்கா காண்டா காப்பி காப்பி ஆப்பி குடிச்சிச்சா. குடிச்சிச்சா. சூஞ்சா. காண்டாப்பி சூஞ்சா. காண்டாப்பி சூஞ்சா. காக்கா கஞ்சா. காக்கா காக்கா காஞ்சா. காஞ்சனா. காக்கா அண்டா. காக்கா பாலாண்டியா? பாலாண்டினா? காக்கா காப்பி குடிச்சிச்சா. காப்பி குடிச்சியா? காலையில காப்பி குடிச்சியா? காக்கா கஞ்சா காப்பி குடிச்சியா? இதுக்கு மேல முடியல. என்னது? காக்கா காப்பி குடிச்சிச்சா. காக்கா எங்கடி காப்பி குடிக்கும்? பண்ணி அப்படித்தான் எழுதிருக்கு. நாலாவது ஒரு அளவுக்கு கெஸ் பண்ணக்கூடிய நடைமுறையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் எழுதுனேன். காலையில காப்பி குடிச்சான்னு கூட பரவாயில்ல. காக்கா காப்பி கெஸ் பண்ண முடியாது. ஆனா அப்படி விளையாண்டதான் நல்லா இருக்கும். சரி, அடுத்தது. ஆயிரத்தில் ஒருவன். அன்னிக்கோடு. அன்னிக்கோடு. ஆயிரத்தில் ஒருவன். அத்திக்கோவில். ஆயிரத்தில் ஒருவன். ஆத்தி ஆத்தி குசலி. ஆயிரத்தில் ஆத்தி ஆயிரத்தி ஆயிரத்து நீ நாக்கனா காட்டுறோம் பல்லு. ஆயிரத்தில் அடி. ஆயிரத்தில் ஆதித்தி. ஒருவன். 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 ஊர்வசியா? ஒருவன். ஒருவன். அந்த சிவப்பு வாய் அப்படி இப்படி. மிஸ்டேக். இந்த பல்லு கொஞ்சம் லென்த்தா, நாக்குல ஏதோ சொல்லுது. எப்படி தெரியுமா? பல்லு மறைக்குது. பல்லு மறைக்குது. என்னது? ஆயிரத்தில் ஒருவன். சரி. பால் பாயாசம். மாட்டு பாயாசம். பாயாசம் சரி. பாயாசம் சரியா? பால் பால் பாயாசம். சரி. தோசை தயார். தோசை தோசை தயார். தக்காளி தயார். தோசை தாத்தா தயார். தோசை தந்தாங்களா? தயார். தோசை தயார். தடா. தோசை தடா. தயார். தயார். பல்லு. தயார்.
தோசை தட்டான். தயார். தோசை தந்தால். தயார். தோசைக்கு என்னடா வரும்? தோசை. தோசை சரி, மத்தத மட்டும் சொல்லு. தயார். தடால். தயார். தயார். தோசை. இது வந்து கண்டிப்பா காக்கா காப்பி குடிச்சா ஏதோ ஒண்ணு தோசை. அது சொல்லல. தோசை தயார். ரெடி. கெஸ் பண்ண முடியாது. ஃபைனல் அப்ப கேட்க போறது 5ஆவதா? ஆமா. சரி வாங்க 5ஆவது கண்டுபிடிக்கல போனா ஒண்ணுதாங்க கண்டுபிடிச்சிருக்கேன். நாம் இருவர். நாம் இருவர். சரி அவ்வளவுதான். ஃபுல்லா சொல்லு. அத முழுசா முடிக்க மாட்டியா? அது ஷார்ட் ஆக்கிட்டேன். நாம் இருவர். சரி அப்ப நீங்க 2. நான் வந்து 2பா. நான் 2பா. தோசை தாத்தாவுல தோசை தருவால தோசை தயார். நான் யோசிக்கிறேன் தோசை தாத்தான்னு யாரு சொல்றாங்க? இப்ப நான் தானே. போடா பண்ணி. மூட பண்ணி. போடா பண்ணி. போடா பண்ணி. கேக்குதா நல்லா? கேக்குதா நல்லா? நல்லா சரியா? நல்லா கேக்குதா? மிஸ்டி உஷாராயிருச்சு. கேக்குதா நல்லான்னு? ஓ இவளா? சிக்குவனா சிவனாண்டி. சரி அடுத்ததுக்கு போமா. சொப்பன சுந்தரி. சுப்பர துண்ணியா? நீ இப்படியெல்லாம் காட்டுற. சரி இது எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். சொப்பன சுந்தரி. மிஸ்டிக்கு தோன்றத சுப்ரையில கொண்டு வந்துட்டா. இப்படி கையை காட்டினோனே சூப்பரா தோண்டியா? அது யாருங்க சூப்பரா? சூப்பராவ நான் ஏன் தோண்டணும்? சூப்பரா தோண்டினா என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்களேன். சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி. இல்ல ஒரு மாதிரி கண்டுபிடிச்சு. கேக்குது. அப்ப அது கேட்டுருக்கு. சரி அடுத்தது. பாகுபலிய குத்துனது கட்டப்பா. மாலுமிரிஸ். பாகுபலிய குத்துனது கட்டப்பா. மாலுமிரிஸ் சொதி நண்டப்பா. ஆஹா திங்கிறதுலே இருப்பா மிஸ்டி. மாலுமிரி சொதி நண்டப்பா. நண்டப்பான்னா என்னது? நீங்க அப்பால எது முடிச்சீங்க? அப்பால முடிச்சா இவர் நண்டை போட்டுக்கிட்டாரு. நண்டு சாப்பிட்டு போல இருக்கா? சொதி வச்சா அதுக்கு ஒரு கறி வேணுமே. அதான் மிஸ்டி சொல்லுது. திக்கிற ஐட்டமாவே கேட்குறாங்க. மாலுமிரி சொதி நண்டப்பா. பாகுபலிய குத்துனது கட்டப்பா. மாலு திங்கிறத விட்டு வெளியே வாடி. பாகுபலிய குத்துனது கட்டப்பா. மாவுத்தி. திங்கிறத விட்டு வெளியே வான்னா சரி திங்கக்கூடாதா? சமைச்சிருவோம். மாவை ஊற்றி சாப்பாடை விட்டே வெளியே வாடி. உனக்கு மட்டும் நான் க்ளூ தரேன். இது திங்கிற ஐட்டமோ சாப்பிட்ற ஐட்டமோ எதுவோ கிடையாது. இது ஒரு செயல். சரியா? ஒரு நபர் இன்னொரு நபருக்கு செய்த செயல். இதை விட க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. பாகுபலிய குத்துனது கட்டப்பா. சும்மா கெஸ் பண்ணு. நான் சொல்லிட்டேன் உனக்கு. சோத்தை விட்டு வெளியே வான்னு சொல்லிட்டேன். சோறு இல்லடி. மாவுல ஏன் நிக்கிற? இது சாப்பிட்ற ஐட்டம் இல்ல. பாகுபலிய குத்துனது. இவன் திருந்த மாட்டாங்க. நான் சொன்ன உடனே இவரு பாசிமதி ஊற வச்சு கோழிய போட்டா. ஆகா நண்டுலங்கிற பிரியாணி. நான் தான் சொல்லிட்டேன். இது சாப்பாடே இல்ல, சாப்பிட்ற ஐட்டம் இல்லைன்னு. நீங்க என்ன குழப்பறாங்க சொல்லாதே. நான் குழுவே கொடுக்குறேன். இவர் சொல்றாரு நீ என்ன குழப்பறது கூட சொல்லு. உடனே நம்ப மாட்டேன். நான் சத்தியமா சொல்றேன். இது சாப்பிட்ற ஐட்டமோ சாப்பாடோ சமையலோ கிடையாது. ஒருவர் இன்னொருவருக்கு செய்யும் செயல், இல்லாட்டி செய்த செயல் ஏதோ ஒண்ணு. சரியா? புரியுதா உனக்கு? மறுபடியும் மாற்றுச்சு அது இதுன்னு வந்து என்ன பாத்துக்க. பாகுபலிய குத்துனது கட்டப்பா.
கட்டப்பா கட்டப்பா பாகுபலிய குத்துனது கட்டப்பா. பாகுபலி கட்டப்பா பாகுபலி கட்டப்பா பாகுபலிய குத்துனது கட்டப்பா. பாகுபலி கட்டப்பா பாகுபலி பாகுபலி கட்டப்பா பாகுபலி நடிச்ச கட்டப்பா. ஆமா, பாகுபலி கட்டப்பான்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. பாகுபலி நடிச்ச கட்டப்பா. பாகுபலிய குத்துனது கட்டப்பா. ஐயோ பாகுபலி நடிச்ச கட்டப்பா பாசிமதி அரிசியில ஊற வச்சு மாவை சுட்டு நண்டப்பா. நண்டப்பாவா? சோப்பா, மாலு மிரிசு சொதி நண்டப்பா. இவளை இந்த சோத்துல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகி போச்சுங்க. சரி, அடுத்தது போவோமா? பீக் சம்பவம் லோடிங். மீனாவா? பீக் சம்பவம் லோடிங். மீசே முறுக்கு 3 வேடா. பீக் சம்பவம் லோடிங். லோடிங். நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சைட்டில் பார்க்குறேன், அம்மா சம்மந்தம் இல்லாமல் நான் சொல்ல என்னைய பார்த்து என்ன பண்ணுற, உனக்கு இந்த ஆடியன்ஸ் வேலை கொடுத்து ரெடி ஆகுறேன் நான். சம்பவம் லோடிங். லோடிங் கோட் சம்பவம் லோடிங்கா? இது கோட் 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 சமம். நீ என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க? இது கருப்பு. பீக் சம்பவம் லோடிங். ஆமா மிஸ்டி சொல்லுது. மிஸ்டி நல்லா கேட்டுக்கு. நான் பயந்துட்டேன், ஏன்னா இவள் கிடக்க முடக்கா நாள். எது பீ சம்பவம் லோடிங்கா அப்படின்னா என்னையா? நீ கேட்டாலும் கேட்ப, கேட்கக்கூடிய ஆளுதான். நான் பயந்துகிட்டே இருந்தேன். இவளு நான் பீக்குன்னு இவளு அப்படி மொத்த மாத்தினாலா? ஐயோ, பீ சம்பவம் லோடிங்னு சொல்றாங்க. பீக் சம்பவம் லோடிங் திரிஷா மேடத்தோட டயலாக். ஆமா, சரி, ஃபைனல். ஒன்னே ஒன்று அதோட எனக்கு முடியுது. முளைச்சி 3 இலை விடல. மொட்டு முறிஞ்சி போச்சு. முளைச்சி 3 இலை விடல. மொட்டு முறிஞ்சி இளவு. முளைச்சி 3 இலை விடல. முளைச்சு 3 இளவு விடல. ஆமா, 3 கண்டி பிடிச்சிட்டியா? அது பீ சம்பவத்தை விட எவ்வளவோ பரவாயில்ல சார். எம்மாடியாப்பா, நான் முடிச்சிட்டேங்க இவங்களோட போராடுறதுக்கு. நாயகன். நாயகன். ராகி களி. நாயகன். ராட்சசி. சவுண்ட குறைங்க. நாயகன். நாய்க்கடி. நாயகன். நாயகன். நாய்க்கடி. நாயகன். ராகி சட்னி. சொல்ல. அடுத்து அடுத்து எங்க வீட்டு பிள்ளை. எங்க வீட்டு பிள்ளை. எக்கு. வீட்டு வீட்டு எங்க வீட்டு பிள்ளை. பாட்டி பஜ்ஜி போட்டாங்க. பாட்டி பஜ்ஜி போட்டாங்க. பாட்டி முறிஞ்சு போச்சா? பாட்டி பஜ்ஜி போட்டாங்க. பாட்டி மிளகா அரைச்சி. பாட்டி பஜ்ஜி போட்டாங்க. பாட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்தா கோழி குடை பிடிச்சிச்சு. கோழி குழம்பு மிஞ்சி போச்சு. கோழி குடை பிடிச்சிச்சு. அடுத்ததா வந்தா ராஜாவை தான் வருவேன். வந்த ராஜாவத்தம் கேக்குதா? இல்ல இப்படித்தானே எனக்கு இல்ல, நீ இப்படி கேட்டதே எனக்கு விளங்குது. முதலாவது சொல்லு. நாயகன். நாயகன். ரெண்டாவது பாட்டி பஜ்ஜி போட்டாங்க. மூணாவது கோழி குடை பிடிச்சிச்சு.
கோழி கூட பிடிச்சிதான். 4வது வந்தா ராஜாவத்தான் வருவேன். எனக்கு விளங்கிச்சு என்ன பாட்டி கீழே விழுந்தாங்க. பாட்டி முறிஞ்சு போச்சுன்னு. Guys, the final game. அம்மா கேட்க போறாங்க, நான் கண்டுபிடிக்க போறேன். பாப்போம். குடை மிளகாய். குடமிளகாய். பாட்டு கவுண்ட போட்டு. கனையாளி. கடையாணியா? கனையாளி. கடையாணி. கனை ஆணி. கடையாணி தான் கேக்குது. அடுத்தது திருகோணமலை. தீக்கோழி மலை. திருகோணமலை. தீக்குள்ள மலை. திருகோணமலை. திரிகோணமலை. திருகோணமலை. அப்படியே இங்கிலீஷில் போகிறது. இங்கிலீஷில் மூட நம்பிக்கை. மூல தம்பியா? மூட நம்பிக்கை. மூத்த தம்பியா? மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை. நான் வடிவா சொல்றேன், அதான் நீங்களா கண்டுபிடிக்கிறீங்க. பேரழிவு. பிளவு. பேரழிவு. பிளைவு. பேரழிவு. பிளைவு. பேரழிவு. பிணைவு. பிளைவு. அலை கடல். அது அலை கடல். ஹரிஹரன். சொல் சொல் அப்புறம் திரி சொல்லு. அலை கடல். அழகி கடல். அலை கடல். அழகி கடல். அலை ஆழ்கடல். அலை கடல். அலைகடல். இது கண்டுபிடிக்கல நீ. இடையில நான் அவட சொன்ன பேரழிவு. பேரழிவு. அப்புறம் இன்னொன்னு பேரழிவு, திருவோணமலை, அலைகடல், மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை நீ சொல்லிட்டேன். அப்ப இன்னொன்று நான் கேட்கல. அந்த ஏதோ கடையானையா கனையாளி மோதிரம். நான் என்ன சொன்னேன்? நீ கடை ஆணை என்ற நீ சரிதானே? கனையாளி மோதிரம். மோதிரம். ஒருத்தன் பழைய தமிழுக்கு போயிட்டான், ஒருத்தன் நடக்காததெல்லாம் பேசுறான். பாட்டி பஜ்ஜி சுட்டாங்கோ, நாய் கொடை முடிச்சாங்க. ஆமா. ஆனா அழுதுனது இன்னும் இருக்கு. கேட்கலாம்ட்டு. சரி, ஒண்ணே ஒண்ணு சரியா? சும்மா ஃபைனலா ஒண்ணே கேட்டுட்டு இதை முடிப்பேன். நான் ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கேன். முட்டை மசாலா. ஏதோ ஒரு மசாலா. முட்டை மசாலா. மூட்டை மசாலா. முட்டை மசாலா. முட்டை மசாலா. மூடை மஞ்சளா. முட்டை மசாலா. மூடி மஞ்சளா. முட்டை மூடை மசாலா. மசாலா. மூட மசாலா. மூடை மசாலா. முட்டை முட்டை மசாலா. மசாலா. அப்படியே அப்படி முட்டை மசாலா. அக்கா அப்படி சொல்றேன் கரெக்டா. அக்காவா? இவன் இருந்து இப்படிதாங்க நகைச்சுவை பண்ணிட்டு இருப்பாரு. அக்கா எப்படியா? காய்ஸ், இவ்வளவு தான் ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு சேலஞ்சு. எங்கள் பழைய vlogல எல்லாம் இதை விட மோசமாலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டுற அளவுக்கு இன்னைக்கு மிஸ்டி தான் கண்டென்ட். ஒரு இதுலேருந்து காப்பாற்றி எட்டி எதையும் மறக்க முடியாதுங்க. நான் அந்த டைட்டில்லையே கடவுள் ஷூ தான் முதல்ல போட போகிறேன். பார்த்துட்டு குழம்புங்க, இது கடவுள் ஷூவா? அப்போ இந்த vlog-ஐ பார்த்தே ஆகணுமேனு உள்ளே வருவீங்க. ஆமாம், நீங்களும் டைம் கிடைக்கும் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இப்படி விளையாடுங்க. அவங்க மைண்டில் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படியெல்லாம் வெளியே வருதுன்னு பார்ப்போம் நம்மளும். எனிவேஸ், இவ்வளோ தான் வீடியோ. உங்களை நாளைக்கு இன்னொரு vlog-ல வந்து சந்திக்கிறேன். Until then, I'm Stick Family signing off. Take care. பாய்.